இன்ற நாள் நாம் படிப்பதற்காக இருக்கக்கூடிய வேத பாடம் உடைய தலைப்பு வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பது எப்படி. அனைவருடைய கேள்விகள் நிமித்தமாக இந்த ஒரு தலைப்புகள் கொடுத்தாங்க. இதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னாங்க. முதலில் நமக்கு தெரிய வேண்டியது வாக்குத்தத்தம் என்றால் என்ன. வாக்குத்தத்தம் இட்ஸ் நாட் அ ஒன் சைடு, இட் ஹேவ் டூ சைட்ஸ். அது ஒரு பக்கம் கிடையாது, அதுக்கு ரெண்டு பக்கம் உண்டு. ஒரு பக்கத்தில் பிளஸ்ஸிங், அடுத்த பக்கத்தில் ஒபீடியன்ஸ். ஒரு பக்கத்தில் ஒரு ஆசீர்வாதம், அடுத்த பக்கத்தில் அதற்குரிய கீழ்ப்படிதல். எல்லா வாக்குத்தத்தங்களுமே ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது. அதாவது இஃப் யூ டூ திஸ் ஐ வில் கிவ் யூ திஸ், நீ இதை செய்தால் நான் உனக்கு இதை தருவேன், அல்லது நீ இதை செய் அப்பொழுது நான் அதை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு சேர்ந்து தான் எந்த வாக்குத்தத்தலையும் வரும். எந்த வாக்குத்தத்தமாக இருந்தாலும் அதற்கு பின்னாக ஒரு நிபந்தனை கண்டிப்பாக இருக்கும், அது இல்லாமல் கிடையாது. சில சமயங்களிலே தேவன் அந்த இதையெல்லாம் மாறி கிருபையாக தாமே முன் வந்து நான் உனக்கு இதை செய்வேன் என்று சொல்லுவார் சில சமயங்களிலே. அப்படி வருகிற போது அவர் சொன்னதை விசுவாசித்து அது கிடைத்தால் எப்படி நடப்போமோ அப்படி கிரியையில் நாம் நடக்கிற போது அதை சுதந்திரிக்க முடியும். நன்றாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணம், ஆபிரகாம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அவன் 75 வயசுல. ஆனா அவன் வாழ்க்கையில அவனுடைய சந்ததி பிறந்த போது 100வது வயசுல தான். 25 வருடங்களாக ஆண்டவர் இதை சொன்னார், இதை செய்வார் என்று விசுவாசத்தை நடக்கணும். இதற்கு கூட அவன் பேரை கூட மாத்தினார். ஆபிராம் என்று உன் பேர் கிடையாது, இனிமே ஆபிரகாம். ஆபிராம் என்றால் கனத்துக்கும் மரியாதைக்கு உரிய தகப்பன், அவன் பழைய பேரு. ஆபிரகாம் அப்படின்றால் தேசங்களின் தகப்பன். நான் தேசங்களின் தகப்பன் என்று சொல்லணும். உனக்கு எத்தனை பிள்ளை இருக்கு? இன்னும் பிள்ளை இல்லை. இந்த தேசங்களின் தகப்பன் உனக்கு பிள்ளை இல்லையே அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில். ஆனால் ஆண்டவர் இதை சொன்னார், செய்வார் என்று அவன் விசுவாசித்து நடந்தான். அந்த கிரியையில் அதை செய்யும் போது மாத்திரம்தான் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்க முடியும். அதே போல வாக்குத்தத்தங்களை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், வேத புத்தகம் முழுக்க முழுக்க வாக்குத்தத்தங்களால் நிறைந்தது. அநேக வாக்குத்தத்தங்கள் அதில் உண்டு. ஆனால் ஒரு காரியம் நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும்னா, வேத புத்தகத்தில் உள்ள எல்லா வாக்குத்தத்தங்களையும் எல்லாரும் சுதந்திரிக்க முடியாது. எல்லா வாக்குத்தத்தங்களையும் எல்லாரும் சுதந்திரிக்க முடியாது. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லது நமக்கு. சில வாக்குத்தத்தங்கள் ஒரு சிலருக்கு மட்டுமே, அது அவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு இருக்கும். உதாரணத்துக்கு சங்கீதம் 34:20 சொல்லும், அவர் எலும்புகளில் ஒன்று கூட முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படுகிறது. சங்கீதம் 34:20 அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இது மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இது. ஏனென்றால் யாத்ராகமம் 12வது அத்தியாயத்தில் 43-46 வசனங்களிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்து, அந்த பஸ்கா நியமத்தை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுக்கிறார். அதில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அவர். யாத்ராகமம் 12வது அத்தியாயம் 43 இருந்து 46 வரைக்கும் படிக்கலாம். மேலும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனை நோக்கி, பஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின்பு, உடன்படிக்கைக்கு அவன் உட்பட்ட பின்பு அவன் அதில் புசிக்கலாம். அந்நியனும் கூலியாலும் அதிலே புசிக்க வேண்டாம். அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாயிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. அதனுடைய காரியம் முழுவதுமாக கிறிஸ்துவில் பூரணமான பொழுது அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக பஸ்காவாக பதிலாக தன்னைத்தானே முழு உலகத்தின் பாவத்திற்காக பலியாக கொடுக்கப்பட்டு வந்ததுனால அந்த வாக்குத்தத்தம் அவரிடத்தில் நிறைவேறியது.
அவர் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படவில்லை. இது அவர் கூட இருந்த கல்லனுக்கு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். ஆனால் அவன் கால் எலும்பு முறிக்கப்பட்டது தான். ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சியாக மரித்த தேவான் கல்லால் அடிபட்டு நொறுக்கப்பட்டு தான் செத்தான். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே, யோவான் ஒருவரை தவிர மற்ற எல்லாருமே அடிக்கப்பட்டு வெட்டப்பட்டு தான் கொல்லப்பட்டு தான் மரித்தாங்க. இந்த வாக்குத்தத்தம் அவர்களெல்லாம் சுதந்திரிக்க முடியாது. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே. உதாரணமாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 2வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில் நாம் ஒரு மனிதனை அங்கே பார்க்குறோம். சிமியோன் என்கிற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை அந்த விருத்த சேதனம் பண்ணுவதற்காக அவர்கள் தேவாலயத்துக்கு கொண்டுட்டு வருகிற போது அவர் அங்கே வருகிறார். அவருக்கு தேவனிடத்தில் கிடைத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், அந்த ரட்சிப்பை நீ காண்பதற்கு முன்னதாக கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன் நீ மரணம் அடைய மாட்டாய் என்று அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி அவர் வந்து பார்த்து அந்த பிள்ளையை கையிலேருந்து தேவனை ஸ்தோத்தரித்து கொடுத்துட்டு போனார். அதான் அவருக்காக. லூக்கா 2:26வது வசனம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவருக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அந்த ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்தார். பிள்ளையை பார்த்துட்டு சொன்னார், அவர் உம்முடைய அடியனை இப்பொழுது சமாதானத்துள் போக விடுகிறீர். இது அவருக்கு தான். அதே போல வேதத்தில் ஒரு சிலருக்கு ஒரு சில வாக்குத்தத்தங்கள் கொடுப்பார். அது அவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக முக்கியமாக ஓல்ட் டெஸ்டமெண்டில் இருக்கக்கூடிய ஒரு 80% மேலே உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்திற்கும் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியினருக்கும் உரியது. அதாவது எப்படி விளக்கமாக சொல்லணும்னா, நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களுக்கு உரியது. நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களுக்கு ஆபிரகாமின் அந்த சந்ததியினருக்கு உரியது. உதாரணத்துக்காக நம்ம ஒரு வசனத்தை எடுக்கலாம். யோசுவா புஸ்தகத்திலே 1வது அத்தியாயத்திலே 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உன் காலடிப்பட்ட எந்த இடத்தையும், 1வது அத்தியாயம் 3வது வசனம், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இன்றைக்கு அநேகர் இதை எடுத்துக்கொண்டு சுதந்திரிக்கிறோம் என்று போகிறாங்க. ஆனால் இதில் அந்த வசனத்தினுடைய அடுத்த வசனமே சொல்லுது, அவன் காலடி மிதிக்க வேண்டிய ஏரியா என்னன்னு அங்கே குறித்து கொடுத்துட்டாங்க. வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிரத்து நதியான பெரிய நதி மட்டுமில்லை, ஏத்திரியன் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கும் திசையாகிய பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். இந்த எல்லைக்குள்ளே தான் நீ காலடி வச்சு மிதிக்கணும். இதுக்குள்ளே நீ எங்கே காலை வச்சனாலும் அது உனக்கு தான், அங்கே இருக்கிறவனால வரட்டிட்டு உனக்கு கையில் கொடுத்துருன்னு சொல்கிறாரு. அதோடு மாத்திரமல்ல, இது சுதந்திரிப்பதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு நியமத்தையும் அங்கே கொடுக்குறாரு. இதன்படி நீ செய்தால்தான் அப்படிங்கிறாரு. வசனம் அதில் 7-8 வருது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாட்டோம், மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாது இருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இது அவருக்கு அந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு ஏற்கனவே இந்த தேசம் வாக்கு கொடுத்தாச்சு. ஆபிரகாம் சந்ததியை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தாச்சு. அவர்கள் செய்த தவறின் நிமித்தம், அவர்களுடைய தவறின் அவிசுவாசத்தின் நிமித்தமாக 40 வருடங்கள் வனாந்திரத்தில் அவங்களுக்கு காலம் கழிஞ்சு போச்சு. அந்த வெளியே இருந்து வந்த அனைவருமே மரித்து போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் மட்டும் இப்போ இருக்கிறாங்க. அவங்கள யோசுவா கொண்டு போகிற போது ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அந்த தேசத்தை அவங்களுக்கு கொடுக்க போகிற போது ஆண்டவர் கொடுக்குறாரு, இந்த தேசத்தை உனக்காக நான் வச்சிருக்கிறேன், அதற்குள்ளே நீ காலை வை, நீ காலை வைக்கிற எல்லா இடத்தையும் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். இது அந்த சூழ்நிலையில் அந்த யோசுவாவுக்கு மாத்திரமே உரிய ஒரு வாக்குத்தத்தம். அடுத்ததாக இன்று அநேகமாக எல்லாம் எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம், உபாகமம் புஸ்தகத்தில் 28வது அத்தியாயத்தில் 1 to 14 வரைக்கும் 14 வசனங்கள் ஆசீர்வாதங்கள் தான். இன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய நிறைய ஆசீர்வாதங்கள் அதிலிருந்து தான் வரும். நீ
நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இப்படி அநேக ஆசீர்வாதங்கள். அதுல 14வது வசனம் வரைக்கும் ஆசீர்வாதங்கள் தான். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்கிற போது ஆண்டவர் அதுக்குரிய நிபந்தனையை சொல்லிடுறாரு. நான் இன்று உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்க முடியும். அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதியிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். 14 வசனங்கள் ஆசீர்வாதங்களை சொல்றாரு. ஆனா அதே சொல்லுகிறாரு, நீ அந்த தேசத்துக்கு உள்ள போயிட்டு என் நியாயப்பிரமாணத்தை நீ மீறினால், என் நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தால் என் ஆசீர்வாதம், நீ நடக்கவில்லை என்றால் சாபங்களும் வந்து இறங்கும் அப்படிங்கிறாரு. அந்த சாபங்கள் என்ன இறங்கும் அப்படிங்கிறது 15வது வசனத்துல இருந்து 68வது வசனம் வரைக்கும் சொல்றாரு. அநேக காரியங்கள் சொல்லுகிறார். இதுல உள்ள இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். வாக்குத்தத்தமாக இது பிராமிஸ். தப்பு பண்ணினா என்ன பனிஷ்மெண்ட், அதையும் சொல்லிட்டார். அது அவர்களுக்குரியது. ஆனால் சில வாக்குத்தத்தங்கள் சபைகளுக்கு மட்டுமே உரியது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு மட்டுமே உரியது சில ஆசீர்வாதங்கள். விசேஷமாக சொல்ல வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அப்போஸ்தலர் 2வது அத்தியாயத்தில் அதை குறித்து நாம் நன்றாக பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2வது அத்தியாயத்தில் முதலாக பெந்தெகோஸ்தே நாள் அன்று அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். 120 பேர் ஆவியினால் நிரம்பப்பட்டு அந்நிய பாஷை பேசினாங்க. எல்லாருக்கும் அது என்ன என்று புரியவில்லை, குழம்பி போயிருந்த போது பேதுரு எழுந்து நின்று அங்கே சொல்கிறார். 11 எழுந்து நின்று நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளுங்கள், என் வார்த்தைக்கு செவி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறுகிறது. தீர்க்கதரிசியாக யோவேலின் மூலமாக ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது நிறைவேறுகிறது. இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து எடுத்து சொல்லுகிறார். எடுத்து சொல்லி ஒவ்வொரு காரியங்களாக பேசி அடித்து கிறிஸ்துவை குறித்து பேசி கிறிஸ்துவனுடைய காரியங்களை எல்லாம் எடுத்து அவர்களுக்கு சொல்லி கடைசியாக இந்த கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்த 36வது வசனம், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவரும் நிச்சயமா அறிய கடவீர்கள் என்று அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கியது குறித்து அந்த விளக்கங்கள் அங்கே கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரை பார்த்து கேட்கலாம், சகோதரர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது அவர் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவார் என்கிற அந்த வாக்குத்தத்தமானது யோவேல் தீர்க்கதரிசனத்தில் சொல்லியிருக்கிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆனா இங்க அதுக்கு ஒரு கண்டிஷனும் இருக்குது. அந்த கண்டிஷனை இங்க சொல்லிட்டாரு, நீங்கள் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதாவது அக்ரிமெண்ட்டுக்குள்ள உள்ள வரணும், உடன்படிக்கை. ஞானஸ்நானம் என்பது ஒரு அக்ரிமெண்ட், தேவனோடு பண்ணக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட். எனக்கும் என் சுயத்திற்கும் என்னுடைய சமூகத்திற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய சொந்த இச்சைகளுக்கும் நான் மரித்து தேவரீர் நீர் சொல்வதை கேட்பதற்காக உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க என்னை ஒப்பு கொடுத்து வருகிறேன் என்று அவரோட உடன்படிக்கை பண்ணி நான் மரித்து எழுந்தேன் என்பதற்கு அடையாளமாக அந்த ஞானஸ்நானத்தில் உட்பட்டு இந்த சத்தியத்தை அறிந்து உட்பட்டு வெளிவருகிற போது அவனுக்கு இது வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படுகிறது. இது சபைக்குத்தான், பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருக்கும் கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவன் வருவார், காரியம் முடிஞ்சோன்னா போயிடுவார், அவனோடு கூட தங்கி இருக்க மாட்டார். இது சபைக்கு மாத்திரமே உள்ள ஒரு வாக்குத்தத்தம். அடுத்ததாக உயிர்த்தெழுதல். யோவான் 11வது அத்தியாயத்தில் 25வது அத்தியாயத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்.
இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள யாருக்குமே கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள சபைக்கு மட்டும்தான் இந்த வாக்குத்தத்தம். உயிர்த்தெழுதல், மரித்தாலும் உயிர்த்தெழுந்து அவரோடு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவன். 10வது அத்தியாயத்தில், யோவான் 10வது அத்தியாயத்திலே அவர் சொல்லுகிறார், 27 to 29 வசனங்கள், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஸோ இந்த வாக்குத்தத்தமும் சபைக்குத்தான். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒன்றும், நித்திய ஜீவன் என்பது மரித்து உயிர்த்தெழுந்து வருவதிலே பாவிகளும் மரணத்திற்கு பின்பு உயிர்த்தெழுந்து நியாய தீர்ப்புக்கு வந்து நியாய தீர்ப்பின் படியாக தண்டனை அனுபவிக்க நரகத்துக்குள்ளே போய் நித்தியமாக அந்த வேதனைக்குள்ள போவாங்க. அதுவும் கோடானி கோடி வருஷங்களாக அந்த வேதனைகளுக்குள்ளாக, அங்கே இரவும் பகலும் அவனுக்கு ஓய்வுறாது அப்படின்னு சொல்லுது. இரவும் பகலும் இல்லாமல் அவன் வேதனைக்குள்ளே இருக்குங்கிறார். ஆனால் இந்த சொல்லக்கூடிய நித்திய ஜீவன், நித்தியமாக இருக்கக்கூடிய தேவனோடு சேர்ந்து அவருடைய பரிசுத்தத்துக்குள்ளாம ஒரு அன்புக்குள்ளாம ஆட்பட்டு அவரோடு உடன் வாழக்கூடிய அந்த ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இது சபைக்கு மட்டுமே உரிய ஒரு வாக்குத்தத்தம். அதே போல அடுத்த ஒரு வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தல் 20:6 சொல்கிறது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட அரசாள்வார்கள், 1000 வருடங்கள் பூமியில் அவர்கள் அரசாள்வார்கள். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் சபைக்கு மட்டுமே உரியது. ஸோ இந்த வாக்குத்தத்தங்கள் யாருக்கு யார் எங்கே எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு அது தெரிய வேண்டும். பொதுவாக வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதனால இந்த வாக்குத்தத்தங்கள் எங்க வேதத்தில் படித்து பார்த்து எந்த சூழமைவில் எந்த சூழ்நிலையின் பின்னாடி இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியணும். இதில் எதை நாம் சுதந்திரிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியணும். அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட சூழமைப்பிலேயே இதை செய்தால் இதை தருவேன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த நிபந்தனையை நிறைவேற்றுகிற போது அந்த வாக்குத்தத்தம் தானாக கையில் கிடைக்கும். முதலாவது, உங்களுடைய வாக்குத்தத்தம் எங்கே இருந்து கிடைத்தது? செக் யுவர் ப்ராமிஸ். when, how and from where you received it. எப்போது, எப்படி, யார் மூலம் அதை பெற்றீர்கள்? வேதத்தை தியானிக்கிற போது அந்த தியானத்தின் வேளையிலே எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கிடைக்கப்பட்டதாக இருந்தால், அதுக்கு மேலே இருக்கிற ஒரு 4 வசனம் கீழே இருக்கிற 4 வசனம் அப்படியே அதை வாசிச்சிங்கனாலே அந்த வாக்குத்தத்தத்துக்குரிய நிபந்தனை என்னங்கிறது அங்கே இருக்கும். அதை ஆராய்ந்து பாருங்க, அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அதை நிறைவேற்றுங்கள். தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், இதை செய்தால் இதை தருவேன், அதை செய்ய முயற்சி செய்யுங்க, முழு முயற்சியோடு அதை நிறைவேற்றுங்கள். ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தோடு போய்கிட்டே இருங்க, அது தானாகவே வந்துகிட்டே இருக்கும். அதனுடைய நிபந்தனையை நிறைவேற்றுங்கள். அதே போல தேவன் இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம விசுவாசம் என்கிற ஒரு பாடம் படித்தோம். அந்த பாடத்தில் விசுவாசத்திற்கு உலகம் எப்பொழுதுமே எதிர்த்து போராடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சொந்த ஞானமும் இது நடக்காது அப்படின்னு தான் சொல்லும். தேவன் சொல்லியிருக்கிறார் செய்வார் என்கிற அந்த விசுவாசத்தில் முன்னேறி போக வேண்டும். ஆனால் அதுக்குரிய நிபந்தனை நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக ஒரு காரியம், இது அநேக ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை, இதுதான். தீர்க்க தரிசனமாக யாராவது ஒருவர் உங்களுக்கு தேவன் இப்படி உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தால் அதை உறுதி செய்ய முடியாத தேவனிடத்தில் ஜெபத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்லி தேவன் உரைக்கிறார் என்று வாக்கு பண்ணினார், இதை எனக்கு உறுதி பண்ணி தாரும் என்று தேவனிடத்தில் கேளுங்க. அது தேவன் சொன்னதாக இருந்தால் 2 அல்லது 3 சாட்சிகளின் மூலமாக அதை தேவன் உறுதிப்படுத்துவார். ஒன்று, நீங்கள் வேதத்தை தியானிக்கிற போது உறுதிப்படுத்துவார், இல்லை என்றால் வேறு ஒரு இடத்துல வேற யார் மூலமாவது இந்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துவார்.
அவர் அதை கண்டிப்பாக உறுதிப்படுத்துவார். அப்படி அதை உறுதிப்படுத்தி விட்டார், இது தேவன் சொன்னதுதான் அப்படின்ற உங்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டால் அதனுடைய நிபந்தனை என்ன, இதை எனக்கு செய்வேன் சொல்லியிருக்கிறாரு, அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்திலே அதை ஆராய்ந்து பார்த்து, அந்த வாக்குத்தத்தத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்குரிய நிபந்தனை என்ன என்று பார்த்து அதை கிரியையிலே கீழ்ப்படிதலிலே கொண்டுட்டு வாங்க. வருகிற போது அந்த வாக்குத்தத்தம் தானாகவே நடக்கும். ஏனென்றால் தேவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. என்னாகமும் 13வது அத்தியாயத்தில் என்னாகமும் 23 19வது வசனம் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் சொன்ன வார்த்தை தான். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா அப்படிங்கிறார். அவர் சொன்னார்னா கண்டிப்பாக செய்வார், சொன்னார்னா கண்டிப்பாக அதை செய்வார். ஆனா அந்த கீழ்ப்படிதலும் விசுவாசமும் இல்லாவிட்டால், அதுல கீழ்ப்படிதலும் விசுவாசமும் இல்லாவிட்டால் அது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இஸ்ரவேலர் வாழ்க்கை நம்ம படிக்க வேண்டியது அந்த விசுவாசித்து அதை நடக்காததுனால அவங்க எங்கெங்க போய் மாட்டிக்கிட்டாங்க, சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்கிறது தான் நமக்கு தெரியும். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக தாவீது தேவனை குறித்து பாடுகிற போது சங்கீதம் 18 தேவனுடைய சுபாவங்களை குறித்து சொல்லுகிற போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சங்கீதம் 18 வேதத்தில் 2 இடங்களிலே வரும். 2 சாமுவேல் 22வது அத்தியாயமும் சங்கீதம் 18 2 ஒன்று தான், ஒரே இதுதான், 2 இடத்துல வருது. அதுல சங்கீதம் 18 25வது வசனமும் 26வது வசனமும், தய உள்ளவனுக்கு நீர் தய உள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். தயவுள்ளவனுக்கு அவர் தயவு செய்தார், உத்தமமாய் நடக்கிறவனுக்கு அவர் உத்தமமாய் இருப்பார், புனிதனுக்கு பரிசுத்தனுக்கு அவர் பரிசுத்தமாக இருப்பார். ஆனால் மாறுபாடு உள்ளவனுக்கு, சொல்லியும் செய்யாமல் அவன் சொன்னதின்படி நடவாமல் மாறுபடுகிறவனுக்கு ஆண்டவரும் சொன்னதை செய்யாமல் விடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அப்பொழுது நம்ம அவர்கிட்ட போய் நீ எனக்கு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணீங்களே, ஏன் செய்யலைன்னு சொல்லி அவரை போய் கண்டிப்பாகலாம் கேட்டுக்கிட்டுலாம் நிற்க முடியாது. இதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்றால் எரேமியா 18வது அத்தியாயத்தில் 7, 8, 9, 10 வசனங்களிலே சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ராஜ்யத்துக்கு விரோதமும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாக பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அதாவது நீ மாறுபாடு உள்ளவனாக இதை செய், நான் அதை தாரேன்னு சொன்னேன், ஆமான்னு சொல்லிட்டு நீ அதை செய்யாம போயிட்டேன்னா நானும் செய்யாம விட்டுருவேன். இதுதான் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். அதனால எந்த ஒரு ப்ராமிஸுக்குமே அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை கேட்டு செய்ய வேண்டும். இதுல விசேஷமாக நம்ம இன்றைக்கு படிக்க வேண்டியது வேதத்தை தியானிக்கிற போது வந்ததாக இருந்தால் திரும்ப தேவனிடத்தில் கேட்கிற போது அவர் அதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனா நான் அங்க போனேன் தீர்க்க தரிசனமாக சிலர் எனக்கு இப்படி சொன்னாங்க அப்படின்னு இருந்தா அது கொஞ்சம் ஜாக்கிரதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கையாள வேண்டிய காரியங்கள். தேவன் மனிதர்கள் மூலமாக தீர்க்க தரிசனமாக அநேக நேரங்களில் நம்மோடு பேசுவார். ஆனா பல நேரங்களிலே, உதாரணத்துக்கு இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்றால் நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் வஞ்சகத்தின் ஆவிகள் தீவிரமாக கிரியை செய்யக்கூடிய காரியம். அதனால அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு விசுவாசித்து அவங்க மேல விசுவாசத்தை வைத்து அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு போவது அவ்வளவு சரி கிடையாது. ஆண்டவர் வெறும் பிளஸ்ஸிங்கை மாத்திரம் சொல்ல, நான் இப்படி ஆசீர்வதிப்பேன்கிற போது நீ அப்படி செய்ய வேண்டும்ங்கிறதும் அங்கே இருக்கும், அதை பார்த்துக்கணும். அதுக்காக எல்லாருமே தீர்க்கதரிசிகள் எல்லாருமே பொய்ன்னு சொல்ல முடியாது. என்றால் வேதம் நமக்கு நன்றாக சொல்லுகிறது,
நாம் சொல்லுகிற தீர்க்க தரிசனமும் குறை உள்ளது என்றுதான் சொல்லுகிறது. அது நம்ம கொஞ்சம் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். 1 கொரிந்தியர்ல 14வது அத்தியாயத்தில் 13வது அத்தியாயம் கடைசி 13வது அத்தியாயத்தில் 9வது வசனம், நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. ஸோ தீர்க்க தரிசனம் அவங்க சொல்றதிலும் அவங்க தவறுவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. அது எப்படி உண்டுங்கிறதுக்கு சின்ன ஒரு விளக்கமாக ஒரு காரியம் மட்டும் பார்க்கலாம். எமோஷன், அவங்க அன்பு பிரியத்தினால அவங்க வாஞ்சிக்கிற சில காரியங்களை நினைக்கிற போது ஏவுதலினால அதை கர்த்தர் உரைத்தார் என்று தீர்க்க தரிசனமாகவும் சொல்லிவிடவும் முடியும். உதாரணத்துக்கு ஒரு காரியம் நமக்கு தெரியும். ஓல்ட் டெஸ்டமென்ட்ல தாவீது நாத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்காரு, நானும் மச்சுப்பாவின வீட்டில் இருக்கிறேன், ஆனால் ஆண்டவரோ பாருங்க ஒரு திரைச்சிலைக்கு மத்தியில் இருக்கிறாரே, எனக்கு வருத்தமாக இருக்குங்கிறாரு. அப்போது நாத்தான் சொல்லுகிறாரு, உன் மன விருப்பத்தின்படி செய், கர்த்தர் உன்னோடு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அன்றைக்கு ராத்திரியே நாத்தானுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவன் ஆலயத்தை கட்ட மாட்டான், அவன் தான் கட்டுவான், அதை அவன்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்புகிறார். ஸோ சில நேரங்களிலே ஊழியர்கள் நம்ம மேலே உள்ள ஒரு மன உருக்கத்தில் நிற்கிற போது அவங்களே மீறி சில சொந்த இதுகளும் தீர்க்க தரிசனமாக வந்துவிட முடியும் குறை உள்ளது தான். ஏனென்றால் தீர்க்க தரிசனத்தை குறித்து எழுதுகிற போது பவுல் பல காரியங்களை அதை மேலேயும் கீழேயுமா ஒத்தி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 14வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், சபையிலே சொல்லுகிற போது தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். சபையில் உள்ள மற்றவர்கள் அதை நிதானித்து அது சரிதானா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிறார். ரோமர் 12:6 தீர்க்கதரிசன வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன் அப்படிங்கிறது. சொல்ல தீர்க்க தரிசன வரத்தில் கொஞ்சம் தவறுவதற்கு சான்சஸ் உண்டுங்கிறதுனால தான் இந்த ஒரு 2-3 செக் அங்கே வைக்கிறாங்க. அதனால் நமக்கு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட அதை கேட்கலாம், ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனம் மூலமாக எனக்கு இப்படி ஒரு வாக்கு கிடைத்தது, இதை நீர் எனக்கு உறுதி பண்ணி தாரும், கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குற போது உண்மையாகவே ஆண்டவர் மூலமாக வந்த அந்த தீர்க்க தரிசனமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு 2 இடத்துல இல்லை 3 இடத்துல இருந்து அதை உறுதி பண்ணி கொடுப்பார். இது நான் சொன்னதுதான் அப்படின்னு கொடுப்பார். அதனால அதை பற்றி கொண்டு போவது நல்லது. எப்போதுமே அந்த வெளியே இருந்து சொன்னாங்க அப்படின்னா பண்ணுக்கணும். ஆனால் எந்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு சில காரியங்கள் உண்டு. இதை செஞ்சாதான் அப்படின்னு இருக்கும். ஒன்றுமே செய்ய மாட்டேன், அவர் சொன்னதெல்லாம் செய்வார், நான் சும்மாவே உட்காந்துருப்பேன்னு எந்த வித எதுவுமே கிடையாது. ப்ராமிஸ் வித் ஒபீடியன்ஸ் தான். அதுதான் வாக்கு தத்தம். வாக்கு தத்தம், நீ இதை செய், நான் இதை தருவேன் என்று உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். அதுதான். அதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக வேண்டியது நல்லது. சில காரியங்கள் நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துட்டு, தேவன் வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அதனால் இந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இது வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறனால இது எனக்கு நிறைவேற்றுவார் என்று எடுக்கிற போது சில நேரங்களில் நம்ம தவறி விடுவோம். ஒரு சூழ அமைவிலிருந்து அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் தனியாக பிரித்து எடுத்து அதற்கென்று நம்ம ஒரு அர்த்தத்தை வைத்து நம்ம கொண்டுட்டு போகிற போது அது ராங் இன்டர்பிரட்டேஷன் ஆகி அது ஒரு தவறான ஒரு விசுவாசத்திற்குள்ள வழி நடத்திடும். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் ஒரு வசனம் சொல்லலாம். பிலிப்பியர் 4:13 பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறார். வாசம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை அநேக இடங்களிலே ஜபங்கள் எல்லாம் சொல்லிடுறாங்க, நம்ம எல்லாம் அதை மனசுக்குள்ள வச்சுட்டே போகிறோம். ஆனால் அதுக்கு மேலே உள்ள வசனத்தையும் கீழே உள்ள வசனத்தையும் படித்து பார்த்தா இவர் என்ன பலன் அப்படின்னு சொன்னாருங்கிறது அங்கே நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் ஒரு ஊழியம் செய்ய போயிட்டாரு, அவருக்கு எந்தவித இதுவும் கிடையாது. பிலிப்பி சபையில் இருந்து அவர் ஊழியத்தின் நிமித்தம் போயிருக்கிறாரே என்று அவருக்கு சில பொருள் உதவி செஞ்சாங்க. அந்த பொருள் உதவி கையில் கிடைக்கப்பட்ட போது
அவர் இந்த காரியத்தை எழுதுகிறார். சரியாக படிக்க வேண்டுமானால் பிலிப்பியர் 4:10 நம்ம படிக்கலாம். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினால் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது. ஸோ இவர் சொல்லுகிறது நான் நன்றாக இருந்தாலும் பட்டினியாக இருந்தாலும் கூட அதற்குள் கடந்து போவதற்காக கிறிஸ்து எனக்கு பலன் கொடுத்தார். குறைவுபடவும் அந்த குறைவுக்குள்ள கடந்து போகிற போதும் கிறிஸ்து எனக்கு பலன் கொடுத்தார். என் உபத்திரவங்களுக்குள்ளாக போகிற போதும் கிறிஸ்து எனக்கு பலன் கொடுத்தார். இதுதான் இதில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே அப்படிங்கிறது வருது. ஆனால் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் இந்த சூழ் அமைவிலிருந்து பிரித்து எடுத்துட்டு நம்ம கொடுக்குற போது பல நேரங்களிலே அது தவறான அர்த்தத்தை கொடுத்து விடும். அதனால் அது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிற நல்லது. ஏனென்றால் நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும், வஞ்சிக்கிற ஆவிகள் தீவிரமாக இருக்கிற அந்த நாளிலே பிசாசு வேத வசனத்தை கொண்டு, ஏனென்றால் கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியாக அடையாளங்கள் அற்புதங்களால் அவன் கிரியை செய்யக்கூடிய ஒரு காலத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். அதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. என்றால் இயேசு கிறிஸ்துவே பிசாசானவன் பாதி வசனத்தை சொல்லி ஆண்டவர் இப்படி வாக்கு பண்ணியிருக்கிறாரே என்று அவரை ஏமாற்ற முயற்சி செய்தான். அவருடைய 40 நாள் உபவாசமாக இருந்தபோது அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். அவர் தேவாலயத்தின் உப்பரிக்கையிலே கொண்டு போய் வைத்து விட்டு அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாளக்குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். சரிதான், ஆனால் அவன் சொன்ன வார்த்தையில பாதி தான், அதுக்கு மேலே உள்ள ஒரு லைனை மட்டும் அவன் சொல்லவில்லை. இந்த வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகத்தில் இருக்குது. சங்கீத புஸ்தகம் 91:11-12 இருக்குது. ஆனால் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். அப்படித்தான் இருக்குது. தேவனை பின்பற்றி அந்த நீதியின் வழிகளில் நீ போகிற போது உன்னை காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்படித்தான் இருக்குது. அந்த பாதிய வசனத்தை எடுத்துட்டு பாதியை கொடுப்பது பிசாசினுடைய ஒரு நல்ல ஒரு வஞ்சிக்கின்ற ஒரு காரியம். அதனால வேதத்தை நாம் தியானிப்பதும் வேதத்தை மனனம் பண்ணுவதும் அதிலிருந்து காரியங்களை சரியாக புரிந்து கொள்வதும் இருக்குமானால் இந்த மாதிரி பாதி வசனத்தை சொல்லியோ இல்லை ஆண்டவர் சொன்னார் என்று சுயமாக ஒன்று சொல்லியோ ஒருவர் சொல்லுகிற போது நாம் அதில் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து கொள்ளலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு அவர்கிட்ட கேட்கலாம். வெளியிருந்து பிராமிஸ் கிடைத்தா ஆண்டவர் இதை எனக்கு உறுதிப்படுத்தும் என்று கேட்டால் கண்டிப்பாக உறுதிப்படுத்துவார். அவர் சொன்னதாக இருந்தால் நம்ம அவர்கிட்ட ஆண்டவரே இது எனக்கு நீர் தான் சொன்னீரான்னு தெரியல, அதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கிற போது கண்டிப்பாக அவர் உறுதிப்படுத்துவார். அவர் அதில் உண்மை உள்ளவர், அதை உறுதிப்படுத்துவார். அதில் நம்ம அப்படி இல்லை என்றாலும் அவர் அதை உறுதிப்படுத்துவார். இல்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்துவார். நாம் தவறி போவதற்கு அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதில் அவர் ஜாக்கிரதையாக இருப்பார், பார்த்துக்கலாம். ஆனால் வேதத்தை தியானிக்கிறது, திரும்ப திரும்ப தியானிக்கிறது மிகவும் நல்லது. ஓல்ட் டெஸ்டமென்ட்டில் உள்ளதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்வதற்காக படிக்கலாமே ஒழிய அதில் உள்ள காரியங்களை ஜாஸ்தி பிடிக்க வேண்டாம். ஆனால் சங்கீதங்களிலே அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு, தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உண்டு. அதை கொஞ்சம் சரியாக புரிந்து கொண்டு அதன்படியாக இது யாருக்கு எங்கே அப்படின்னு தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பது ரொம்ப நல்லது. ஆனால் எந்த வாக்குத்தத்தமும் நிபந்தனை இல்லாதது கிடையாது. நிபந்தனை இல்லாத வாக்குத்தத்தம் கிடையாது. சாவி இல்லாத பூட்டு கிடையாது. கீழ்ப்படிதல் இல்லாத ஆசீர்வாதமும் கிடையாது.
அதனால் வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு மட்டும் போகாமல் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதில் அந்த வாக்குத்தத்தத்திலேயே என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுகிற போது ஆட்டோமேட்டிக்காக அது தானாக வந்துவிடும். இதுதான் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு. இன்றைக்கு நமக்கு சபைகளுக்குரிய வாக்குத்தத்தங்கள் உண்டு, அதில் நம்ம நடந்து போவது நன்மது. பூமிக்குரிய காரியங்கள் அதிகமாக நம்மளுடைய தேவைக்குரிய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். பூமிக்குரிய காரியங்களில் அதிகமாக அவர் இப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிடையாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்வதற்கு, ஆண்டவரை இன்னும் நேசித்து அறிந்து கொண்டு வளர்வதற்கு, அவருடைய சித்தத்தை செய்து பரலோகத்தில் நித்திய ஜீவனிலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தான் இன்றைக்கு அவருடைய முக்கியமான ஒரு நோக்கம். ஸோ அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவர் எதிர்பார்ப்புகள் எல்லாம் வருது. அதை நம்ம ஒரு புரிந்து கொண்டு நடக்கிற போது மாம்ச பிரகாரமான காரியங்களில் வரக்கூடிய வஞ்சகங்களுக்கு நம்மளே தப்பித்து கொள்ளலாம். இதில் நம்ம தொடர்ந்து முன்னேறி போவது மிகவும் நல்லது. ஆனால் வேத தியானம் கொஞ்சம் அவசியம். அது அஸ்திவாரம், அது இல்லை என்றால் கஷ்டம். ஆனால் வேத தியானமும் அப்படித்தான். புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம், ஆனால் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு கீழ்ப்படியே தான் இன்னும் வேதம் நமக்கு விளக்கமாக தெரியும். இயேசு கிறிஸ்துவே மத்தேயு யோவான் 8வது அத்தியாயத்தில் அவரை விசுவாசித்த யூதர்களை நோக்கி ஒரு வார்த்தை சொன்னார். அவரை விசுவாசித்தாங்க, இவர் தான் மேசியா, இவர் வந்தார், இவர் தான் என்று அவங்களுக்கு தெரியும். அவங்களை பார்த்து அவர் ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகிறார். யோவான் 8வது அத்தியாயத்தில் 31வது வசனம். தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்ம பாஷையில சொன்னோம்னா, நான் சொன்னதை கேட்டு நடந்தீன்னா தான் நீ கிறிஸ்தவன். அப்படி நடக்கிற போது சத்தியம் இன்னதென்று உனக்கு தெரியும். அந்த சத்தியம் உன்னை வஞ்சகத்திலையும் உன்னுடைய கட்டுகள் பிடியிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை பூரணமாக்கி நித்திய ஜீவனுக்குள் உன்னை கொண்டு வரும். ஸோ இந்த காரியத்தில் நம்ம அதில் வளர வேண்டியது கொஞ்சம் முக்கியம், அவ்வளோதான். ஸோ அவருக்கு கீழ்ப்படுகிற போது சத்தியம் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க 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 அடுத்த காரியங்களை அவர் விளக்கி போவார். இந்த வேத தியானம் கொஞ்சம் முக்கியம், அதில் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுறது நல்லது. இதோடு இன்றைய தினத்தினுடைய இந்த வேத பாடம் இதோடு இதை முடிச்சுக்கிறேன்.